வேதவாக்கியங்கள் உண்மையை கூறியிருக்கிறபடி கடைசி காலங்கள் கொடிய காலங்களாக இருக்கும். கடைசி காலங்கள் ஆரம்பித்து 2000 வருஷங்களாகிவிட்டு Matthew 3ஆம் அதிகாரம். மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்களும் வரும் என்று அறிவாயாக. பவுல் திமோத்தேயுக்கு எழுதிய கடிதம். இது எழுதி ஏறக்குறைய 2000 வருஷங்கள் ஆகிவிட்டது. கொடிய காலங்கள் வரும். Dangerous times shall come. பாவத்துக்கு மனுஷன் ஒப்பு கொடுக்கிறதுக்கு முதல்ல பிசாசுக்கு இருந்த பூமி இப்பொழுது இல்லை. பூமிக்கும் வருத்தம், பூமி அதிர்ச்சி, எரிமலை வெடிப்புகள், கடல் தண்ணி பொங்கி நாட்டுக்கு வர்றது சுனாமி, இப்படியாக கொடிய காலங்கள் இந்த காலங்கள் தான். இதை விட இன்னும் மோசமாகி கொண்டு போகும். மனுஷர்களின் இருதயம் 4000 வருஷங்களுக்கு முதலே கூட நோவாவின் காலத்திலே சிறு வயதிலே இருந்தே இருதயத்தின் எண்ணங்கள் யோசனைகள் எல்லாமே மகா கேடாக இருக்கிறது என்று தேவன் அறிந்து மனுஷனை உண்டாக்கினதுக்காக துக்கப்பட்டார். துக்கப்பட்டு மனுஷனை அழிக்க தீர்மானம் பண்ணினார். அவனது யோசனைகளும் அவனது மனக்கோட்டை கற்பனைகளும் எல்லாமே கேடு. ஆரம்ப புத்தகம் 6:5. இப்பொழுது அந்த நிலையில இருக்குமா? மகா கேடு. பயங்கர பிசாசின் மயக்கம், இருள், குழப்பம், வேதனைகள் பெருகி ஆதாம் மூலம் வந்த வாழ்க்கை, பிசாசின் வாழ்க்கை, தற்காலிக வாழ்க்கை, இந்த வாழ்க்கை உச்சகட்டத்துக்கு போய்கொண்டிருக்கிறது. முடிவு அழிவு. உண்மை இல்லை, நீதி இல்லை, உணர்வு இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை. அவருடைய வார்த்தை, அவரது வெளிச்சத்தை வச்சு கொண்டு போய் பேசுறாங்க. கள்ளர்கள், கொள்ளைக்காரர்கள், மனுஷ கொலைபாதகர்கள், எனிபாடு யாராயிருந்தாலும் வெளிச்சம் கிடைத்தவர்கள், இந்த வார்த்தையின் கண்ணாடிக்குள்ளால பார்க்கிறவர்கள், ஏசியா சொன்ன மாதிரி பட்டு மோசமான இருள்,
பெருகிக் கொண்டிருக்கிறது. பூமியை இருளும் ஜனங்களை காரிருளும் மூடும். 60:2. நான் சொல்வதை கவனி. நேரம் வரும் என்று சொல்ல மாட்டேன். இனிமேல் இப்பொழுது வந்திருக்கிறது. எந்த ஒரு அரசாங்கத்தாலும் வல்லரசோ அல்லது வறியான தேசமோ ஏழையான தேசம், பணக்கார தேசங்கள், நாகரிகம் வளர்ந்த தேசங்கள், இவன் இந்த தேசங்களின் வடிவங்கள், ஜனாதிபதிகள், பிரதம மந்திரிகள் அதை சரியான வழியிலே வழிநடத்த வேண்டிய இராணுவம், போலீஸ், இவர்கள் ஒருவராலும் கட்டுப்படுத்த முடியாத நிலைக்கு ஜனங்களின் மனநிலை குழப்பங்கள் பெருகி சுனாமியை போல எழும்ப ஆரம்பிக்கும். இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. ஆஸ்திரேலியா, யுனைடெட் கிங்டம், பிரான்ஸ், several places. எரிமலை வெடித்து பொங்குற மாதிரி பொங்கிக் கொண்டிருக்கிறது. இருந்தா போல பெரிதாக வெடிக்கும் எல்லா இடத்திலையும். ஆதாம் ஏவாள் பிசாசின் பாம்பின் குரலுக்கு செவி கொடுத்து அவன் சொன்ன பொய்யை நம்பி உண்மை என்று அந்த பழத்தை சாப்பிட்ட நேரம் அது எதற்கு நிழல்? பொய்யை சாப்பிட்டதுக்கு நிழல், பொய்க்கு கீழ்ப்படிந்ததுக்கு நிழல். அன்றையிலே இருந்து பிசாசின் சுவாபத்தை கொண்ட மனுஷன், ஏதேனுக்கு வெளியாலே வந்த மனுஷன், மனுஷ குணம் அனைத்தும் படித்தவர்களோ படிக்காதவர்களோ, ஒரு ஸ்கூலுக்கு ஒரு நாளும் போகாதவனோ, விண்வெளிக்கு ஆக்களை அனுப்புற விஞ்ஞானியோ, முழு பேரும் வெளிச்சம் இல்லாதவர்களாக பிசாசின் சுவாபத்தோடு அவனுடைய தன்மையோடு மூல குழப்பத்தோடு வாழ்க்கை என்றால் என்ன என்று தெரியாமல் பிசாசின் குணாதிசயங்களோடு உள்ளுக்கு ஜீவிக்கிறார்கள். தேசங்கள் எல்லாவற்றிலும் இவர்கள் யேசுவின் வெளிச்சம் இல்லாமல் அழிவுக்கு போகும் பாதையிலே 7:13-14 மத்தியாகு போய் இரண்டாவது மரணத்தை சந்திப்பார்கள். பாவத்தின் சம்பளம் மரணம். உடல் மரணம் மட்டுமல்ல, அவரது வருகையிலே ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட்டதுக்கு பிறகு 1000 வருஷங்கள் அதி உயர்ந்த தேவனும் மகனும் அவருக்காக காத்திருந்த பரிசுத்தவான்களும் எழுந்திருந்து ஆளுகை முடிந்தது 1000 மில்லேனியம். இவர்கள் எழுப்பப்படுவார்கள். அவர்களது குற்றங்கள் எல்லாம் காண்பிக்கப்பட்டு எப்படியாய் தேவன் அவர்களுக்கு சந்தர்ப்பங்களை கொடுத்தார்.
எப்படியாய் அட்லீஸ்ட் மனச்சாட்சியின் படியாவது அவர்கள் உண்மையை காத்திருக்க வேண்டும். அப்படி செய்யாமல் உண்மையை வெறுத்து பொய்யை பற்றி கொண்ட ஆதாமை போல இருந்து தேவனாலே கொடிய வஞ்சகத்தை பெற்றுக்கொண்டு அழிவுக்குள்ளே போவார்கள். இரண்டாவது மரணம் தான் அழிவு. You finished. இந்த பூமியிலே நீ பிறக்காதது போல யூதாசை குறித்து காட்டிக் கொடுத்தவர் யாகுஷுவா சொன்னார், இந்த மனுஷன் புறமாதிருந்தால் நல்ல புறமாதிருந்திருந்தால் பயங்கரமான வார்த்தை. கூடிய காலங்கள் நீக்கிறது தற்காலிகம். நீ செய்யறது எல்லாத்தையும் செய்யலாம், நீ வேலை பார்க்கலாம், நீ படிக்கலாம், நீ ஜூம் பண்ணலாம், என்னவும் செய்யலாம். தம்பிராசா, பொல்லாத காலம். எல்லாவற்றுக்கும் முடிவுக்கு காலம் நேரம் வந்திருக்கிறது. மறுபடியும் சொல்லுகிறேன், எந்த ஒரு அரசாங்கமோ வல்லரசோ டிக்டேட்டர்ஷிப்போ ஜனநாயகமோ உலகெங்கும் இந்த ஜனங்களின் பழுதடைந்து போன பிசாசின் சுபாவ நிலை, deterioration of the character, மனுஷனின் சுபாவம் பட்டு மோசமாய் உச்சகட்டத்துக்கு போகிறது. இவர்களால் அதை திருப்ப முடியாது. எதை போல தெரியுமா? ஒரு வாழைப்பழத்தை எடுத்தால் அது ஆஞ்ச ஒண்ணு எப்படி இருக்குது? It looks nice, eh? பிறந்த குழந்தை செலவழி எப்படியா இருக்கலாம். ரைட். As time goes, என்ன நடக்கிறது? நாட்கள் போக போக, look at that. ஒவ்வொரு மனுஷனின் கேரக்டர் பிசாசின் இடத்தில் இருந்து வாங்கிய கேரக்டர் சுவாபம் எப்படிதான்? ஒருவனின் நல்லவன் இல்லை. மத்திய 19ஆம் அதிகாரத்திலே இயேசுவா சொன்னார், ஏன் என்னை நல்லவன் என்றாய்? தேவன் ஒருவனை தவிர நல்லவன் யாரும் இல்லை. தேவ சுவாபத்தில் பங்கடைவதற்கு தேவ திட்டம் இருந்தது மனுஷ குலத்துக்கு. ஆதாம் பேயின் சுவாபத்தோடு ஏதேனை விட்டு வெளியே வந்தான். நல்லவன் ஒருவனும் இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை, உணர்வுள்ளவன் இல்லை. எல்லாரும் கெட்டு போனார்கள். யாரையும் பார்த்துட்டு நல்லவன் என்றார், அவன் மூக்கையும் முடியையும் பார்த்துட்டு அல்லது குடும்பியை பார்த்துட்டு நல்லவன் என்று சொல்லாது. இந்த ஆதாம் மூலம் வந்த சுவாபம் தான் உலக ஜனம் அனைத்துக்கும். இதுக்குள்ளே இருந்து இந்த கூட்டத்துக்குள்ளே டடி அதி உயர்ந்த தேவன் மூலமாய் வெளியே இழுக்கப்பட்டு மகனண்டை கொண்டு வரப்பட்டு மகனின் வெளிச்சம் கிடைக்காதவர்கள் எல்லாரும் அந்த சுவாபம்
அந்த வாழைப்பழம் அழுகி கொண்டு போற மாதிரியே போவார்கள். சுவாபத்தை மாற்ற முடியாது. Gets more and more and more filthy. இந்த நிலையில் உலக ஜனம் அனைத்தும் போய்கொண்டு இருக்கிறது. அதுதான் சொன்னேன். அரசாங்க ஜனாதிபதிகளால், பிரதம மந்திரிகளால், போலீசாரால் திருத்த முடியாது. திருத்த முடியுமானால் அழுகி போய்கொண்டிருக்கின்ற அந்த வாழைப்பழத்தை பழைய நிலைக்கு கொண்டு வரலாம். பாப்போம். ஆரம்பத்தில் இருந்த நிலைக்கு கொண்டு வரட்டும். பாப்போம். தேவன் ஒருவரால் கூடும். It takes a miracle. A miracle. அற்புதம் தேவை. Now இந்த வாழைப்பழங்களை ஆரம்பத்திலே மஞ்சளாக பார்க்கிறீர்கள். இதை ஒரு குளிர்பட்டிக்குள்ளே ரெஃப்ரிஜரேட்டர் ஃப்ரிட்ஜிலே உள்ளுக்கு வைத்தால் அதனுடைய அழுகும் காலம் கொஞ்சம் குறையும். முடிவிலே அழுகும். ஆனா அந்த நேர காலத்தை கொஞ்சம் குறைய வைக்கும் குளிர். இந்த குளிர் பற்றியது தெரியுமா? இப்போதைய கிறிஸ்தவ சபைகள் பயங்கர முடிவை நோக்கி போகிறார்கள். இந்த சபைகள் குளிர்பட்டி மாதிரி அவங்களை கொஞ்சம் குறைச்சு அப்படி இப்படி என்று இங்க ஒன்றும் மாறவில்லை. வெளியூர்ல எத்தனையோ சர்ச்சஸ் எனப்பட்ட கூட்டங்களில் பிரச்சனை, பாவங்களினால் பிரச்சனை. மற்ற இடங்களில் ஏதோ தங்கள் கட்டளைகளை மீறியதாம் என்று சொல்லி அரசாங்கத்தினால் போலீசாரால் பிரச்சனை. இப்பொழுது நடந்து கொண்டிருக்க ஆஸ்திரேலியா, கனடா மகா கேடு உள்ள இடத்துக்கு மனித குலம் அனைத்து போய்கொண்டிருக்கிறது. ஆனால் இயேசுவ ஒன்றை கொண்டு வரப்பட்டு வெளிச்சம் கிடைத்தவர்கள் கேள், தேவ சுவாபத்தை அதிலே பங்கடைந்து எபிரேயர் 6:2 பீட்டர் 1:4 அழைக்கப்பட்டு நாளுக்கு நாள் நாங்கள் உயிர்த்தெழுமைய யெகோவா அவரே ஆவியாயிருக்கிறார். அவரும் டடியும் அவரோடு சம்பாஷணை பண்ணி இருக்கிறதுனாலே அந்த வண்ணத்தை பூச்சி மாதிரி நாளுக்கு நாள் மறுரூபம் அடைகிறோம். சிந்தனையிலே, உணர்ச்சியிலே, எங்கள் அறிவிலே இந்த உலகத்தாரை விட்டு பிரித்தெடுக்கப்படுகிறோம். புழுவாய் இருந்து பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக நீ காலேஜ் ஷீட்டால பூத்துற மாதிரி படிக்க போகும் நேரம் அந்த
கம்பில போற உருவங்கள் இரண்டாவது, அது பிறகு மூடி தலையின் சாலையா வழியால தெரியுது. கழுத்து மட்டும் போத்தி இருக்கிறாய். உனக்கு விளங்கும்படியா சொல்லுகிறேன். அதுக்கு பிறகு அந்த பச்சை போர்வை அந்த புழுவை முழுவதும் மூடிட்டு நாலாவது படம். அதுக்குள்ளே இந்த மெட்டமார்போசிஸ் நடந்து மறு உருவமாக்கப்பட்டு உள்ளுக்கு தேவனுடைய வல்லமையினாலே அவருடைய அநாதி திட்டத்தின்படிக்கு புழுவாய் இருந்த இந்த வண்ணாத்தி பூச்சியின் ஆரம்பம் மாறி 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 அந்த வண்ணாத்தி பூச்சி சாடையா தெரியுது ஐந்தாவது படத்திலே. அதுக்கு பிறகு வெளித்தோல் பச்சையாயிருந்தது சாம்பல் கலருக்கு வந்து ஒன்று அந்த உயிர் வெளியே வருகிறது ஆறாவதிலே. ஏழாவதிலே இன்னும் கூட வெளியே வந்தது. எட்டாவதிலே தேவ திட்டம் நிறைவேற அவர் இருதயத்திலே இருந்த நிறங்களும் வண்ணாத்தி பூச்சியின் ஷேப் உருவமும் வெளியே வந்து ஒரு தாமரை இலையை போல இருக்காமல் அதனுடைய இறகுகளை பார். எத்தனை பேர் சில கம்பெனிஸ் இத செய்து ப்ரோஷ் அந்த சட்டையிலே பிளவுஸிலே குத்துவார்கள். பட்டர்ஃப்ளை தேவ வல்லமையினால் நாம் இயேசுவோண்டை அழைக்கப்பட்டு அவருடைய வெளிச்சத்தை பெற்றவர்கள் ஆவியாய் இருக்கிற எஜமான் மூலம் 2 கொரிந்தியர் 3:17 அவர் மூலமாக ஜீவிக்கும் டோரா, அவர் எழுதப்பட்ட டோரா இது. அவரது இடத்தை இந்த வார்த்தை எடுத்திருக்கிறது. இதன் மூலம் ஜேம்ஸ் சொல்றான் இது கண்ணாடி என்று. நாளுக்கு நாள் இதை பார்த்து இதை தியானித்து இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிய அந்த வார்த்தைக்குள்ளாக இருக்கும் டேடியும் மகனும் ஆவியாய் இருக்கிற எஜமானாகிய யெகோவா ஹமஷியா அவர் மூலமாக மறுரூபம் அடைகிறோம். மெட்டமார்போசிஸ். உள்ளே சுவாபம் அவர் திட்டத்தின்படி மாறிக்கொண்டு போகுது. நீ எவ்வளவு நாள் கிறிஸ்தவன், எவ்வளவு நாள் நான் 600 கிறிஸ்தவன், நான் ஆங்கிலிக்கன் மெத்தடிஸ்ட், நான் சிபிஎம், நான் ஏஓஜி, எந்த ஜியாயும் இருக்கட்டும், எந்த நிலையில இருக்கிறாய்? புழுவா? இதற்காக வந்து தூக்கி கொண்டு போகும் பேய். விழுந்த பனங்க மாதிரி எத்தனையோ பேர் கிறிஸ்தவ சபை என்று சொல்லிக்கொண்டு தங்களோட சபையின் பேரை புழுகு புழுகு புழுகண்டு புழுகு வெடி புழுகன் புழுகிட்டு நான் அது நான் இது. அங்க பார்த்தா புழுகன் புழுவாயிருக்கிறவன்
அந்த புழு என்ற சொல் முன்னுக்கு வந்ததோ தெரியா? புழுகன் ஒரு புழு. நாளுக்கு நாள் மாற்றமடைய மெட்டமார்போசிஸ், மறுரூபமடைய மகனின் சாயலில் அவருடைய கண்ணாடியை பார்த்து உண்மையிலே நடந்து கீழ்ப்படிந்து புழுவாயிருந்த அந்த இன்செக்ட் மாறி 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 சுதந்திரமாக விடுதலை பெற்று பறக்கிற மாதிரி அந்த அழைப்புக்கு அழைக்கப்பட்டு இருக்கிறோம். உலகத்தார் அல்ல, உலகத்தார் வாழைப்பழம். எத்தனையோ கிறிஸ்தவனுங்கிற 100% 90% கிறிஸ்தவர்கள் வாழைப்பழம் ஃப்ரிட்ஜில் அழுகி தூக்கி எறி ரெடியா இருக்குது. அந்த குளிர் கொஞ்ச நாளைக்கு தான் அதனுடைய உள்ளான கேட்டுக்கு போகிற நிலைமை மாற்ற முடியாது. மனுஷனின் சுவாபத்துக்கு உதாரணமாக காண்பிக்கிறேன். யாரையும் மாற்றலாம். அவரே வேறாம், அவரே வேத புத்தகம் வாங்க வராம், அவரே இப்படியான கூட்டம் நிறைய இருக்குது. கிறிஸ்தவ சபை மண்டபங்கிறதுல நேர காலம் வந்தது, கொரோனா வந்தது, லாக்டவுன் வந்தது. இப்பொழுது அங்கே கூட எப்பொழுது அங்கே எட்டி பார்க்க வந்திருக்கிறாளா? என்னென்ன டைம்ல எது கொண்டு வர வேணும் அவருக்கு தெரியும். கடைசி நாட்களில் அசைப்பேன் என்று சொன்னவர் ஒரு தடவை பூமியை அசைத்தேன். இந்த தடவை வானத்தையும் பூமியை சேர்ந்த அதிர்ஷ்டம். அசைக்க முடியாதவைகள் நிலைத்திருக்கத்தக்கதாக, அசைக்கப்படுகிறவைகள் எல்லாம் விழுந்து போகத்தக்கதாக அப்படி செய்வார். அரசாங்கங்கள், காரியாலயங்கள், யூனிவர்சிட்டிஸ், காலேஜஸ், ஸ்கூல்ஸ், சர்ச்சஸ், சபைகள் எல்லாம் அசைக்கும் முழுதும். இப்ப என்ன நடக்குது? குடிசை கட்டி அங்கங்கே ஸ்கூல்ல சொல்லி கொடுக்கிறது இல்லை, பிரைவேட் டியூஷன். அது முடிஞ்சு அசைவு போய்கொண்டே இருக்குது. இப்ப என்ன? ஜூம் ஜூம், பூம் பூம். அது நிப்பாட்டப்படும் காலம் வரும். வரும். தேவனோடு படி பண்ண இயலாது. புறஜாதியாரை விடுங்கோ, அவர்களுக்கு ஒன்றுமே தெரியாது. தாங்கள் இடறுவது என்னதென்று தெரியாது. தேவன் ஒருவர் இருக்கிறாரா? என்ன அவனுக்கு தெரியாது. அவன் முட்டியில சட்டியில தண்ணி ஊத்தி போட்டு பூசாரியை கொண்டு போய் ஆத்தங்கரையில ஊத்துவான்.
ஏன் கொரோனா நிக்க Now, சொன்னதை மூன்றாம் தடவை சொல்ல போகிறேன். உலகம் எங்கும் இருக்கிற வெளிச்சம் இல்லாத ஜனங்கள் கொந்தளித்து சுனாமி மாதிரி எழும்பி படித்தவனும் படிக்காதவனும் பட்டணமும் கிராமமும் பெரிய தேசங்களும் சிறிய தேசங்களும் இதில் உள்ள ஜனாதிபதிகள் பிரதம மந்திரிகள் என்ன டிஃபென்ஸ் பண்ணி இவர்களை பாதுகாக்கலாமோ அப்படி வழி நடத்தலாமோ என்று சொல்லி கூட்டம் கூடி ஆலோசனை பண்ணினாலும் முடியாத காரியம். அப்படியானால் எழும்பி வடிக்கும் எரிமலைகளை நிப்பாட்டட்டும். அப்பொழுது ஒரு எரிமலை வடித்துக் கொண்டிருக்கிறது ஸ்பானியா தேசத்தில். இதை விடுவோம். எத்தனையோ 1000 பேரை கொண்டு போன சுனாமி இலங்கையிலும் வந்தது. அதை நிப்பாட்டட்டும். நிப்பாட்டலாமா? முடியாத காரியம். எந்த அரசாங்கம் இதை நிப்பாட்டலாம்? இது எழும்பி அந்த கட்டடங்களை வீடுகளுக்கு மேலான 25-50 அடிக்கு மேலான போய் no way. மகா கேடான நிலைமைக்கும் அவருடைய வருகைக்கும் உச்சகட்டத்துக்கு போய்கொண்டிருக்கிறது உலகம் அனைத்தும். நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறோம். இது இல்லை நடந்தது. ஏவள் பொய்யை நம்பினாள் உண்மையாக. ஆதாம் பொய் என்று தெரிந்தும் தன்னை விட்டு கொடுத்தான். ஏவள் மூலமாக பிசாசன் பொய்யை அவனும் சாப்பிட்டான். மனித குலம் அனைத்தும் பொய்க்குள்ளாய் அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறது. மனித குலம் அனைத்துக்கும் கண்ணுக்கு தெரியாத பயங்கரவாதி லூசிபர். கண்ணுக்கு தெரிகிற மனுஷனாக இருக்கிற பயங்கரவாதிகளையே துரத்தி பிடிச்சு கொள்றதுக்கு வல்லரசுகளும் மற்றங்களும் எவ்வளவு பாடுபடுது. இவன் கண்ணுக்கு தெரியாதவன். நாடுகள் தேசங்களை கவிழ்த்து போட்டவன். ஏசாயா 14. இன்னும் உனக்கு உணர்வு வர இல்லையா? வாலிப பிள்ளைகள் மனம் திரும்பாவிட்டால் அவருடைய கையிலே இருக்கும் ஜூமிலே முதலில் படிப்பல்ல, முதலில் தேவனுடைய ராஜ்யம். நான் சொல்லவில்லை, இயேசுவா சொன்னார். All right, I'm going to give me something. I quickly wrote it down from last night until this morning. I'm going to show you. Daddy, I speak to you all the time. நீர் தொடர்ந்து வழி நடத்தும்.
தேங்க்யூ. இதெல்லாம் விளங்கிட்டு தானே அவர்கள் சாப்பிட்ட பழம் பொய், பொய்கள். பேயின் சொற்களுக்கு கீழ்ப்படிந்தான் மனுஷன். மரணம் உள்ளே வந்தது. வெளியே வருகிறார்கள் துரத்தப்பட்டு ஏதேனுக்கு வெளியே. பேய் சுவாபத்தோடு வருகிறார்கள். பாவ சுவாபம். உலகம் அனைத்தும் அப்படியா இருக்கிறது. இந்த நிலையிலே பாவ சுவாபத்திலே எத்தனையோ வீதமான ஜனங்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கொண்டு சூரிய நாளில் சபை கூடி இருக்கிறார்கள். அநேகமான denominations, Catholic, Methodist, Anglican, AOG, Full Gospel, Middle Gospel, Talking Gospel, spiritual, evangelical, Protestants. They talk the talk. They don't live the life. Did you get that? கதைதான். அங்க ஒன்றுமே இல்லை வாழ்க்கையில். கச்சாங்கொட்டையை திறந்து பார்த்தா உள்ளு கொண்டே காணல. குச்சி இன்றைய நிலைமை. பிசாசின் சுபாவத்தோடு வெளியே வந்தவர்கள் தங்கள் மூளையின்படி நிர்வாணத்தை மூட பார்த்தார்கள். தேவ மையமே அகன்று போயிட்டு மாமிச வாழ்க்கைக்கு தள்ளப்பட்டார்கள். இப்பதானா தெரியும் உனக்கு கையிருக்கண்டு. இப்பதானே தெரியும் உனக்கு பாலியல் உறுப்புகள் இருக்கண்டு. அத்திமரத்தின் இலையை அவர் கொடுக்கவில்லையே. உடுப்பு இல்லாமத்தானே சிருஷ்டித்தார். ஏன் வைக்கப்படவில்லை? அவர்களை தேவன் மகிமை மூடியிருந்தது. The presence of Elohim, the glory of the Father and the Son covered them. They were not ashamed. மிருகங்களுக்கு உடுப்பில்லை. அவை முரட்டாட்டம் பண்ணி பாவம் செய்யவில்லை. உடுப்பில்லாம இருந்தும் நீ வளர்க்கிற நாய் இன்னொரு குடும்ப நாயை யாராவது கொண்டு வந்தால் ஓடி ஒளிந்து போய் கட்டிலுக்கு கீழே போகிறது இல்லை. நான் நிர்வாணம். இவைகளை கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தா மனுஷன் தேவனுடைய மகிமையை இழந்தான். நடந்து முடிந்தது தெரிய வேணும். நீ பாவி இல்லையானால் உனக்கு ரட்சகர் தேவையில்லை. பேசாம இரு. பாவிகளை மனம் திரும்புவதற்கு அழைக்க வந்தேன், நீதிமான்களே அல்ல. குழப்பத்தோடு வந்தார்கள், வேதனையோடு வந்தார்கள், இருந்த சூழ்நிலையை இழந்தார்கள். டடியோடும் மகனோடும் இருக்க வேண்டிய சம்பாஷணையை இழந்தார்கள். சந்தோஷமான சூழ்நிலையை இழந்தார்கள்.
மனித குலம் அனைத்தும் இதெல்லாம் ஆர்டிபிஷியல். will come to that. ஓகே, வெளியே வந்தவர்கள் சுவாபம் மாறியது மட்டுமல்ல, பிசாசின் பிள்ளைகளாக இயேசுவ சொன்னார், நான் டேடியினிடத்தில் இருந்து உண்மையை கொண்டு வந்தேன், நீங்கள் உங்கள் இருதயத்திலே என்ன கொல்ல வகை தேடுகிறீர்கள். ஏனென்றால் உங்கள் தகப்பன் பேய் பிசாசு. தகப்பனை பிசாசை தகப்பனாக கொண்டவர்கள் ஜனங்களை வழி நடத்தினார்கள். இயேசுவின் காலத்திலே பிள்ளையை எத்தனை தடவை சொல்லிட்டேன். இன்றைக்கு இருப்பார்களா? 100 மடங்கு கூட இருப்பார்கள். அது இயேசுவின் காலம் 2000 வருஷங்களுக்கு முன் வேத சுருள்களை வைத்திருந்தார்கள், ஜனங்களை வழி நடத்தினார்கள். உள்ளே பாவ சுவாபம், பிசாசின் சுவாபம். அதற்காகத்தான் இயேசுவை சொன்னார், you are of your father the devil. That's why you want to kill me. Why? பிசாசை தகப்பனாய் கொண்ட போதகர்கள், பாதிரியார்கள், குருவானவர்கள், மேய்ப்பர்கள், அப்போஸ்தலர்கள் பிசாசினாலே அழைக்கப்பட்டு வஞ்சிக்கப்பட்டவர்கள் உண்மையை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். உண்மையை சொல்லுகிறவர்களை படு பயங்கரமாக எதிர்த்து மந்திரவாதங்கள், சூனியங்களில் ஈடுபடுவார்கள். அவர்களை நிப்பாட்ட. That's what happened with Joshua. வெளியே வந்தவர்களுக்கு உணர்வு இருக்கவில்லை. பாம்பு தெய்வமானான். பொய் சொல்லி அவர்களை மரணத்தை சாப்பிடும்படிக்கு அந்த பழத்தை கொடுத்த. ஜீவ மரத்தின் பழம் வாழ்க்கையின் பழம், நன்மை தீமை அறியத்தக்க மரம் மரணத்தின் மரம், மரணத்தை கொண்டு வந்தது. ஜீவ மரம், வாழ்க்கையின் மரம், இயேசுவின் வாழ்க்கை, முடிவு ராஜ்யத்தின் வாழ்க்கை. நன்மை தீமை அறியத்தக்க மரம், மரணத்தை கொண்டு வருகிற பழம், இந்த வாழ்க்கை. முடிவு 2வது மரணம், நரகம். பிசாசுக்கும் அவன் தூதர்களுக்கும் ஆயத்தம் பண்ணி வச்ச அந்த நரக பாதாள எரிகடலுக்கு போங்கள். என் டேடியினால் சபிக்கப்பட்டவர்களை the people did not மனம் திரும்பவும் இல்லை, அவருக்கு கீழ்ப்படியவும் இல்லை. தங்கட வாழ்க்கையிலே போகிறார்கள், உலகத்தாரே போல. வெளியிலே கிறிஸ்தவர்கள். ஆதாமுக்கும் எவாளுக்கும் தங்கள் எஜமான், தங்கள் தகப்பன் பாம்பின் உருவத்திலே வந்த பிசாசு என்று சரியாக தெரியவில்லை.
Oh, Satan became their father. Satan gave his own character. பிசாசு தாப்பனானான். அவனுடைய சுவாபத்தினாலே பிறந்தார்கள். அவனே எஜமானாக அதிபதியானான். அவன் மூலமாக ஆதாம் ஏவாள் மூலமாக உலகம் அனைத்தும் இப்பொழுது வெளிச்சத்தை பெறாதவர்கள், இயேசுவின் வாழ்க்கையை பிடித்துக் கொள்ளாதவர்கள், அவரண்டை கொண்டு வரப்படாதவர்கள் அனைவரும் பிசாசை தகப்பனாய் கொண்டவர்களாக அந்த வாழைப்பழத்தை போல அழுகி 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 வெளித்தோற்றமே எல்லாருக்கும் வயசு போக போக குழந்தை பிள்ளை ஆகிறதல்ல. ஆனால் அவருடைய திட்டம் நிறைவேற பாடல் 103 அவரது வார்த்தையின் வெளிச்சம், அவரது பழத்தை அவரது மரத்தில் இருந்து சாப்பிட சாப்பிட உன் வயது வாலிப வயது போலாகிறது. மற்ற பக்கத்திலே பிசாசை தகப்பனாய் கொண்டவர்கள் உலகத்தார், ஆஃப் கோர்ஸ் பெரும்பாலான கிறிஸ்தவர்கள், மாற்றம் அடையாதவர்கள், இயேசுவை வெளிப்படுத்துதலை பெற்றுக் கொள்ளாதவர்கள், கும்பலோடு கும்பலாக கூட்டங்களிலே சூரிய நாளிலே ஓடுகிறவர்கள், அவர்களுக்கு ஒன்று தெரியாது. அவர்கள் அந்த வாழைப்பழத்தை போல கரெக்டா கேடாகி கொண்டே போகும். நல்லதை நல்லது என்று சொல்ல மாட்டார்கள், தீமையை நல்லதென்றும் நன்மையை தீமை என்றும். இந்த உலக வாழ்க்கை எங்கு பிரச்சனை இல்லை. எந்த அரசாங்கம், எந்த நாடு, எந்த தேசம் நேற்றைக்கு இன்றைக்கெல்லாம் I want to show you ஆஸ்திரேலியாவிலே பயங்கர யுத்தங்கள். போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு, பப்ளிக் ஆக்களுக்கு அவர்களால் தங்களை கண்ட்ரோல் பண்ண முடியவில்லை. யெகோவா சொன்னார், நான் வரும் பொழுது விசுவாசத்தை காண்பேனோ. Now நோவாவின் காலத்தை போலவும் லோத்துவின் காலத்தை போலவும் இருக்கும் நாட்களை போல. நோவாவின் காலத்திலே மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகளும் அவனுடைய கற்பனைகளும் மனக்கோட்டைகளும் உச்சகட்டத்துக்கு போய் சிறு வயது தொடக்கம் அவர்கள் கட்டுப்படுத்த முடியாத நிலையிலே வந்து தேவன் ஒரு குடும்பத்தை வச்சிட்டு ஒரு நீதிமான், பஞ்சாதி அல்ல, அவன் பிள்ளைகளும் அல்ல, ஒரு நீதிமான் நோவாவுக்காக அந்த 3 படியங்களையும் மகன்மாரையும் பஞ்சாதியையும் அந்த 3 மகன்மாருடைய பஞ்சாதிமாரையும் காப்பாற்ற எல்லாமா சேர்ந்து 8 பேர். இது செய்து கொண்டு
கடல் கட்டடியிலே இல்லாத இடத்திலே உலக ஜனங்களுக்கு நீதியின் வார்த்தையை அறிவித்தான். அவர்கள் அவனை பகுடி பண்ணினார்கள். இது என்ன கட்டி வச்சிருக்கிறாய் இந்த பெரிய தோணி உண்டு? கேலி பண்ணினார்கள். தேவனுடைய நேரம் வந்தது. நோவா தேவனுக்கு பயந்து டேடிக்கு அதை செய்ய ஆரம்பித்தான். எத்தனை வருடங்கள் அவன் வார்த்தையை மறந்திரும்ப அறிவித்தான்? nearly 100 years, 100 வருஷங்கள். இதெல்லாம் இருதயத்தில் வைத்திருப்பாயா? ஜூம் என்று பார்க்கிறாங்க பிள்ளைகள். யாரா இருந்தாலும் எனக்கு பரவாயில்லை. உனக்கு பைத்தகரஸ் தெரியும், உனக்கு ஜீவு ஆரண்டு தெரியாது. ரெண்டு மனுஷர்கள். நான் இன்றைய நாளின் நிலைமை சும்மா ஒரு கடமைக்காக போய் உட்கார்ந்து இருந்தார்கள். கடமைக்காக நோட்ஸ் எடுத்தார்கள். அங்கே ஒன்றும் படவில்லை. ஒருவேளை போதகருக்கு பயந்து அங்கே பிசாசு எழும்பி ஓடியது அறிந்தது பார்த்தார்கள். சில பிசாசுகள் கிட்ட வந்து அவர்களுக்கு பயன்படுத்தாடுற நேரம் கூட பக்கத்தில் இருந்து அடித்தார்கள். இப்ப இங்கே கூட்டம் கூடுதல், அங்கே பாடல்கள், அங்கே எருசலேம். பறந்து முழுக்க தேவனால் கூடாதது ஒன்றும் இல்லை. கசக்கி போட்டு விடுவார். வந்து விளையாடி போட்டா போறீங்க. பூமிக்கு ஒளியாக வெளிச்சமாக வைத்தேன், உங்களை உப்பாக வைத்தேன். அவருக்கு என்னத்துக்கு பாட்டு பதமும்? அப்படி தேவையில்லை. இது மாதிரி எத்தனை தடவை நடந்த எரேமியாவின் காலத்திலே, ஆமோஸின் காலத்திலே, ஏமோஸ் நிப்பாட்டுவன் உங்களோட பாடல்களை இதங்கட தேவாலயம், இதங்கட தேவாலயம், இதங்கட சர்ச், இதங்கட சர்ச் நிப்பாடு. எரேமியாக சொன்னார், போய் நெல்லு, இவங்கள் வார நேரம் அந்த கட்டிடத்துக்கு முன்பாக போயிட்டான். அவங்க வார நிக்கவா? ஏன் ஐயோ பாரூக் வார நேரம் போய் நிக்கட்டான். பழுத்து போடுவானுள்ளே. இது எங்கள் தேவாலயம், இது எங்கள் தேவாலயம். நிப்பாட்டு. அப்படி சொல்றத நன்மை செய்து நீதியிலே நடந்து விதவைகளை பிள்ளைகளை கவனித்து தேவனுக்கு பயந்து நீதி செய்வீர்களே, ஆனால் நான் விடுவேன் உங்களை.
எல்லாத்தையும் நிப்பாட்டி போடுவோம். இந்த காயர் பாடகர் குழு எல்லாரையும் துரத்தி போடுவேன். அதுக்கு பிறகு ரோட்ல படிச்சு திரி. You know what I see? Nobody fools daddy and son. Daddy மகனை பகடி பண்ணி அவரை கேலி பண்ண முடியாது. Stop it. No. அவர் யார்கிட்ட இங்கு மாட்டார். அரசாங்கத்தை அசைப்பார். ஒவ்வொரு காரியாலயங்கள், கச்சேரி, டிஎஸ் ஆபீஸ், போலீஸ் டிபார்ட்மெண்ட், அரசாங்கம், அமைச்சுக்கள், இரிகேஷன், சுகாதார அமைச்சு, எஜுகேஷன் ஆட்டி போடுவார். What is happening now? கொரோனா ஒரு ஊசி எடுத்து இரண்டாம் ஊசியில் இறங்கி மூன்றாம் ஊசியை எடுத்து கொண்டு இருக்கிறார்கள். சீக்கிரமாக இலங்கைக்கு வர இருக்கிறதாம் மூன்றாவது என்று ஊடகங்கள். நான் ஒரு கொஞ்சம் மாதங்களுக்கு முதல் தான் நியூஸ் ஏஜென்சி எனக்கு தெரியும், ஊடகம் எனக்கு தெரியாது, கடகம் தெரியும். இதெல்லாம் முடிஞ்சு 5வது 6வது ஊசிக்கு போய் சில சொன்னார்கள் ஒவ்வொரு வருஷமும் அடிக்க வேணுமா. ஒரு வருஷம் கை இதெல்லாம் அடிச்சு துடையெல்லாம் அடிச்ச பிறகு வேற அங்க அடிக்கிற. என்ன மதிப்பீர்கள்? கடைசி அடிச்சு ஊசி மனுஷனின் மூளை. சரி, இப்ப புதுசா கேள்விப்பட்டது இந்த டெல்டாங்கிறது. ஏழு வருஷம் தரித்த படங்கள் வந்தது, சினிமா படங்களும் தண்ணீர் டபுள் ஆக்டிங் வந்தது. இது டெல்டா 4வது நடிகர் திலகமாக போய்கொண்டிருக்கு. இப்ப டெல்டா 1, 2, 3, 4 4வது. சரி, இனி அது முடிய கொரோனா யாருக்கு தெரியும்? மரணா வந்த மரண அது வேறுண்டு. என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? உன் வெளிச்சம் பெறுகிறதா? புழு மாறிக்கொண்டிருக்கிறதா? புழு எந்த நிலையிலேயே இருக்கிறாய்? மாற்றம் அடைகிறாயா? உயிர்த்தெழுந்த ஆவியாக எங்கள் எஜமான் யெகோவா அவராலும் நடியாலும் உலக ஜனத்துக்கு தெரியுமா?
அல்லது தேவாலயத்திலே இருந்த அந்த போதகர்களுக்கு அந்த ஆசாரியர்களுக்கு தெரியுமா? Listen, when your father is the devil, did you know that? அவர்களுக்கு தெரியவில்லை. அதை ஏற்றுக்கொண்டார்களா? இல்லை. They said, oh, our father is God. தேவனுங்களுடைய தகப்பன். அதே அப்படியே இயேசுவை சொன்னதை ஏற்றுக்கொள்ளப்பட்டால் உலக ஜனம் எந்த அரசாங்கமாக இருக்கட்டும், எந்த தேசங்களாக இருக்கட்டும், will they know? I am asking you, precious brothers and sisters, I am asking you, do they know their father? They don't. They don't. அவருக்கு எத்தனை காரியம் தெரியாது. They don't know that the new kingdom, a new government is coming to Jerusalem. கழுத குட்டியில போனவர் எருசலேமுக்குள்ள மனுஷனாக இப்ப வெள்ளக்கூறையில டொக்கடி என்று வர மாட்டார். அவர் மிதந்து கொண்டு வர்றார். என்னத்துல கால வச்சு ஓடுதோ அந்த ஆவிக்குரிய குதிரை நான் அறியேன். ஏசியா மூலம் சொல்றேன்னு சொன்னார். ஏய், இவங்களுக்கு என்ன நீ பயப்படாய், அவர்களது குதிரைகள் ஆவி அல்ல. இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், யாருக்காவது வெளிச்சம் கிடைச்சாவோ, எந்த ஜனாதிபதிக்கும், எந்த பிரதம மந்திரிக்கும், எந்த ஊரிலும், எந்த வல்லரசிலும், எங்கேயும் சும்மா இருப்பார்களா? பர்த் சர்டிபிகேட் காட்டி உன் தாப்பனாதான் பர்த் சர்டிபிகேட் தேவனுடைய புள்ளி விவரம், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், தேவனுடைய ரெக்கார்ட், உண்மையான ரெக்கார்ட். இயேசுவுடைய வராதவர்கள் பேய்களினால் வழிநடத்தப்படுகிறார்கள். எபேசியர் 2. நாங்கள் எல்லாம் முற்காலத்திலே இந்த உலக வழக்கம் ஆதாமின் வம்சத்திலே வந்த சந்ததியின் வாழ்க்கையின் வழக்கத்தைப்படி யோசனைகளால் ஜீவித்து, உணர்ச்சிகளால் ஜீவித்து, எங்களுக்கு தெரியாமல் அசுத்தாவியினாலே வழி நடத்தப்பட்டோம். The Amplified Bible tells it very clearly. We were led by demon spirits. Yeah. The book of Ephesians chapter 2 verses from 1 to 3. That's the truth. அதான் பேய்க்கு பொல்லாத கோபம் உன்னை அந்த ராஜ்யத்திலே சூழ்நிலையிலிருந்து இழுத்து கொண்டு வந்து யோகனான் 6:44 படி மகனண்டை கொண்டு வந்து, டேடி introduces this is my son Yahushua. வெளிப்படுத்து பீட்டருக்கு கிடைச்சது. You are the Messiah, the Son of the living Elohim. That's what is called revelation. அதுக்கு தான் பேர் வெளிப்படுத்துதல். யேசுவா என்ன சொன்னார்? பீட்டா, எந்த ஒரு மனுஷன் உனக்கு இதை வெளிப்படுத்தவில்லை.
வானங்களிலே இருக்கிற என் டாடி உனக்கு இதை வெளிப்படுத்தினார். The revelation of the Son must come from the Father. அவருடைய இருந்தவர், அவர் மடியிலே இருந்தவர். நடி மகனும் வாயிலே வைத்திருக்கிற திறப்பு அதிவந்த தேவன் வாயிலே நீல திறப்பு, அடுத்தது சிவப்பு. மகன் நடியின் வெளிப்படுத்துதல் கதவை திறக்க வேண்டும் தமக்கு சித்தமானவர்களுக்கு. நடி இருளிலே இருக்கிறவர்களை பிடிச்சு இழுத்து மகனண்டை கொண்டு வர வேண்டும். அவரே மகனின் கதவை திறக்க வேண்டும். It's about revelation, not joining a mandapam called church. சர்ச் எனப்படுகிற ஒரு கூட்டத்தில் போய் சேர்றதில்லை. எந்த பேய் உள்ளுக்கு வரும், எந்த அழுகின வாழைப்பழமும் உள்ளுக்கு வரும். அதுக்கு கிட்ட இருக்கிறதெல்லாம் அழுகும். அழுகிற பழங்களோடு மற்ற பழங்களை கிட்ட வைக்க மாட்டார்கள் இல்லையா? இன்றைக்கு உலகம் தங்கள் தகப்பன் யார் என்று தெரியாது ஜீவிக்கிறார்கள். ஆதாம் ஏவாள் அந்த வம்சத்தில் வந்தவர்கள் நோ ஐடியா. அந்த பொதியர்கள் மாதிரி யாரும் கொடுத்த தேவன், தெய்வம், கடவுள். அந்த மண்ட கிளப்பில் விழுந்து உருண்டு கொண்டு போனவன் பசா ஸ்ட்ரீட்ல அந்த காந்தியின் முண்டத்துக்கு பக்கத்தில் இருக்கிறவர்களால் மத்தாக்கள் எல்லாரும் விழுந்து அதை தெய்வம் என்று கூப்பிட்டு அவனோட சேர்ந்து உண்டு வந்து போக இல்லை. நல்ல வேளை அல்லது அதுல ஒரு ஊர்வலம் வந்திருக்கும். ஊந்து கொண்டு போற ஊர்வலம் வலது பக்கம் திரும்பி அங்கால மஸ்குக்கு போயிருக்கு. காது உள்ளவன் கேட்க கடவான் போய் முயல், கிளி, வேறொரு குருவி, சிவிங்கி அப்படியான உருவத்தில் வேற இல்லை. ஏதேனுக்குள்ள பறப்பை உன் தகப்பன் யாருன்னு சொல்லுவாய? உன் மூத்த சகோதரம் யார்? சொல்லப்படுற டேடியும் மகனும் உண்டு. யாகோவா, யாகோஷுவா ஏற்றுக்கொள்கிறேன். மெட்டமார்போசிஸ் நடந்து கொண்டு இருக்கிறதா அல்லது புழு வருத்தம் வந்ததா? புழு பயந்து இருக்குதா? எதுக்கு
அண்டகாரத்துக்கு அண்டகாக பேய்கள் கிறிஸ்தவம் என்கிற போர்வையில் எவ்வளவு நாட்கள் இருக்க போறாய்? மூன்றாவது ஸ்டேஜ் காச்சாங்கோட்டை பச்சை. இந்த ஸ்டேஜ் சொல்லலாம் கிறிஸ்தவம் என்கிற போர்வை இதுக்குள்ள இப்படியே இருக்கலாது. தேவனுடைய வல்லமையினாலே அது வெளியே வர வேணும். வார்த்தையினாலே வார்த்தையை கேட்டு உள்ளுக்கு நடக்க வேணும் காரியங்கள். போன வருஷத்தை விட மாறி இருக்கிறாயா? அல்லது புழுவாய் ஆரம்பித்து புழு சுருங்கி போச்சா? ஏற்கனவே சுருக்கம். நல்லா சாப்பிட்டு கொள்ளுத்து போயிருக்கு. அந்த உருவம் மாறினா காணாது. கொரோனா முடிந்தால் புதிய மெஷர்மெண்ட்ஸ் கொடுக்க வேண்டியது எல்லாம் இருக்கு. கதவுகள் எல்லாம் பூட்டி நேரம் ஓடிட்டு இன்னும் முதலாம் படிக்கிறதில்ல. எத்தனையோ படிகள் இருக்குது. அப்ப டடியும் மகனும் உள்ள வந்தால் மறுரூபம் தொடங்க வேணும். எவளோடு காய்ச்சவர் உள்ள வந்தால் அந்த உருவம் மாறிக்கொண்டு போகணும். பேயாகி, கடும் பேயாகி, மோசமான பேயாகி செந்தமிழ் வாயில வந்து அதனுடைய கேரக்டர் வெளியால வரும். When daddy and son comes inside, அவர்களுடைய கேரக்டர் வெளியால வர வேணும். அதுக்குத்தான் சொன்னேன், பரிசுத்த ஆவியை பெற்றேன்னு சொல்லி 3ஆம் ஆளை கண்டுபிடிச்சிட்டு தாத்தா தோத்தோ மாமா கீவா சுக்கு
குறுக்கு மறுக்கு முறுக்கு இப்படி என்ன சுவாபம் வழியில் வருதா? எவராலையும் செய்யும். அதுக்கு சொல்ல தெரியாதா? ஏதேன் பாம்புக்கு தாத்தா தோத்தோ என்று குறுக்கு மார்கள் அவர்களின் குறுக்கு மார்க்குவினால் அறிவீர்கள். அப்படி என்ன குறுக்கு? அது பெண்கள் குளிக்கிறதே தானே அப்படி காட்டுவார்கள். இது என்ன? இது ஏன் இதை சொல்லி தர்றார்கள் எனக்கு? முதல்ல அதை தொடங்கு. அவர் சொல்றார், அவர்களின் பழங்களால் அறிவீர்கள். பழங்கள் பழங்கள் எங்கே இருந்து வரணும்? மரத்தில் இருந்து. நல்ல மரம் நல்ல பழத்தை கொடுக்கும். அவர்களின் அந்நிய பாஷையிலான அறிவீர்கள். எத்தனையோ அந்த பாஷை பேசுறது இங்க வந்தது. ஒருவன் பேசிக்கொண்டே ஊந்து கொண்டு போனான். அந்த கடைசிய காந்தி சிலையிலுக்கு பக்கத்தில் ஊந்த மாதிரி. இது உண்டே காணுமே. என்னை நீ நேசிக்கிறாயா? ஆமாண்டவரே, நான் நேசிக்கிறேன். என் கட்டளைகளுக்கு கீழ்ப்படி. சரி, எனக்கு பின்னாலவா, என் வாழ்க்கையை பின்பற்று. சரி, நான் டடியும் நானும் வருவோம். உனக்குள்ள வந்து குடியிருக்க இந்த வீட்டுக்கு கிட்ட பேய் வந்தா நடக்கும். பேய்க்கு வெளியிலேயே தெரிஞ்சிடும். வாங்கோ ஹை வோல்டேஜ் கரண்ட். சுவரையே தொட்டுப்படாதீங்க. வீடு we have to express the character, not a Christian. இது வச்சிருந்த கேரக்டரா? இதை கொண்டு வந்து போட்டு சும்மா இருக்கிற எனக்கு தூக்கி எறியுதுகள். டேடியை பாதுகாத்த மூத்த மூஞ்சியை உடைக்காம இதுல பாரு. அவங்க உள்ளே இருந்த அந்த கேரக்டர் வேற வேணும். இவர்கள் வெளியே வந்த வாழ்க்கை வெளியான வாழ்க்கை, பிசாசின் வாழ்க்கை, தேவன் நியமிக்காத வாழ்க்கை, சுயநல வாழ்க்கை, மிருகங்கள் மிருக காட்சி சாலையிலே அடைத்து வைக்கப்பட்டிருக்கும் வாழ்க்கை, தேவன் நியமிக்காத வாழ்க்கை, வாயிலாண்டிலும் கண்ணே சொல்லும். அல்லது முகப்பாவனை சொல்லும். என்ன சொல்லுது? நான் இருக்கிற இடம் இதல்ல. வந்தியலோ கிட்ட
கண்ணாடி கங்கால இருக்குது அல்லது இஞ்சால இருந்து பார்க்கிறாள். அடக்கம் முடிஞ்சது. படித்த முட்டாள்களின் புத்தகமாக எழுதின மூளை பைத்தியமாகி அவன் டாவின் அண்டவன். அதிலே இருந்துதான் மிஞ்சால இருக்கிற மனுஷன் வந்த. இது தேவன் நியமித்த வாழ்க்கையல்ல. What about some birds? சுதந்திரமாக காடுகளிலே பறந்து தெரிய வேண்டிய நேரம். எத்தனையோ பேர்களை சிறைச்சாலையிலே வைத்திருக்கிற மாதிரி தெரியாது. கெட்ட பழக்கங்களிலே, பாவங்களிலே, குடியிலே, வெறியிலே, விபச்சாரத்திலே, அது போல இந்த பறவைகள், அந்த மிருகங்கள் கூண்டிலே அடைக்கப்பட்டிருக்கிறது. விடுதலை இல்லை. அழகான மேனியையும் அந்த கிளிக்கு அந்த இறகுகளை கொடுத்திருக்கிறார். சர்வ வல்லமை உள்ள தேவன். ஆனால் அது இருக்க வேண்டிய இடம் இல்லை. உலக ஜனங்கள் ஜீவிக்க வேண்டிய வாழ்க்கை இந்த வாழ்க்கை அல்ல. ஏன் இருள் அடைந்து கொண்டு போகிறது? பிசாசு அதிபதியாக இருக்கிறது. தெரியாது, மக்களுக்கு தெரியாது. உலகத்தின் இந்த ஆதாமின் வம்சத்திலே வந்த மனுஷ குலம் அனைத்துக்கும் தகப்பனும் அதிபதியும் ராஜாவும் பிசாசு. 12:30, 14:31, 16:11. மூன்று தடவை இதை விட வேணுமா? It's a wrong place. Come on, think. This life, earthly life, in the பூமியின் வாழ்க்கை, ஆதாம் ஏவாள் வெளியே வந்து சந்தித்த வாழ்க்கை is not real. பிசாசின் வாழ்க்கை, போலியான வாழ்க்கை, வஞ்சிக்கும் வாழ்க்கை. உலகம் அனைத்தும் அவர்கள் கார் செய்து ரோட்டில் அதுக்கு பிறகு மூளையை பாவிச்சு அந்த காரை பறக்க செய்தால் who cares? Flying car. என்னத்தை சொல்லுகிறேன்? அப்படி அறிவு பெருகினாலும் தேவனை குறித்த அறிவு பெறவில்லை, தொடங்கவும் இல்லை. இது பொய்யான வாழ்க்கை, இது சுயநல வாழ்க்கை, இது பேயின் பொறிகள் உள்ள வாழ்க்கை, ராஜ்யத்துக்கு கொண்டு போகாத வாழ்க்கை, இரண்டாவது மரணத்தை சந்திக்க வைக்கும் வாழ்க்கை. wrong life. கவலைகளும் துன்பங்களும் நெருக்கங்களும் பயங்களும் உள்ள வாழ்க்கை, சீக்கிரத்தில் முடிவடையும் வாழ்க்கை, ஒன்று கொண்டு வராத வாழ்க்கை, ஒன்றும் இங்கே இருந்து எடுத்து போகாத வாழ்க்கை. That's why Yeshua said,
முதலாம் மனுஷனாலே மரண வாழ்க்கை, இரண்டாவது மனுஷன் யெகோவா நானே வாழ்க்கை, தேவனுடைய வாழ்க்கை. That's about. God willing, we will continue. It's just time of receive the blessings of the Almighty Elohim Yahovah. Yavreka Yahovah. Vaismareka Yair Yahovah Panavelika Veoneka. Esa Yahovah Panavelika Vaizameka Shalom. யெகோவா உங்களை ஆசீர்வதித்து உங்களை காப்பாராக. யெகோவா உங்கள் மேல் தமது முகத்தை பிரகாசிக்கச் செய்து உங்களோடு கிருபையாய் இருப்பாராக. யெகோவா தமது முகத்தை உங்கள் பக்கமாய் திருப்பி உங்களுக்கு சமாதானம் கொடுப்பாராக. யெகோவாவின் பெயரிலே இந்த ஆசீர்வாதங்கள் உங்கள் மேல் வந்து இறங்குவதாக. Be thankful to God all the time for the daily manna. I know many of you are. கண்ணீரோடு எனக்கு கால் பண்ணி சொல்லிக் கொண்டீர்கள். இந்த வார்த்தை மட்டுமே இல்லை, ஒன்றுமே இல்லை. நடந்தம் இதுவே என்னை தாங்குகிறது அப்படின்னு. So pray for the kingdom to come soon. அவருடைய ராஜ்யம் வரட்டும், அவருடைய பேர் எல்லா இடத்திலும் வரும். யெகோவா யெகோவாஹே. So till we see you tomorrow, if Yeshua never returns, we say Shalom to all of you.